வணக்கம். பழந்தமிழ் இலக்கண இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டன. பிற்காலத்தே அவை படியெடுக்கப்படும் பொழுது படியெடுக்கப்படுபவராலோ அல்லது வேறு சில புலவர்களாலோ தங்கள் கருத்துக்களை அந்த நூலுக்குள்ளே திணிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் சில செய்யுள்களை எழுதி அதை இடைச்செருகல்களாக உள்ளே செலுத்தி விடுவார்கள். அவை மிகைப்பாடல்களாகும். அந்த பாடல்களுக்கு வெள்ளிப்பாடல்கள் என்று பெயர். திருக்குறளுக்கான ஒரு உரை நூலை தஞ்சை சரஸ்வதி மகாள் வெளியிட்டுள்ளது. அதனுடைய உரையாசிரியர் எவர் என்று தெரியவில்லை. அதிலே அறத்துப்பாலில் ஒரு குறள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் குறளின் கட்டமைப்பு அதிகாரத்திற்கு 10 குறள்கள். அதனால் அந்த உரையாசிரியர் என்ன செய்திருக்கிறார், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு குறளை எடுத்துவிட்டு இந்த குறளை உள்ளே சேர்த்திருக்கிறார். அந்த பழைய உரை என்ற நூலை தவிர வேறு எந்த நூலிலும் அந்த குறள் இல்லை. ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் இறுதி குறளாக வரக்கூடிய நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்ற குறளை எடுத்துவிட்டு அந்த உரையாசிரியர் ஒரு புதிய குறளை உள்ளே சேர்த்திருக்கிறார். தன்மம் பெருக்கும் ஒழுக்கம் அது விடில் கண்மம் பெருக்கும் கவர்ந்து. ஒழுக்கத்தினால் தர்மம் மிகுதியாகும். ஒழுக்கம் இல்லாவிடில் கர்ம வினையாக வந்து நம்மை சேரும். இது அந்த குறளினுடைய பொருள். ஆயினும் அனைத்து பெருமக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்ற குறள்தான். ஆனால் பெயர் தெரியாத ஓர் உரையாசிரியரின் இந்த ஒரு திருக்குறள் வெள்ளிக்குறளாக அமைந்துள்ளது. 1331வது குறளாக இடம்பெறும் தகுதி இந்த குறளுக்கு இல்லை என்றாலும் திருக்குறளில் இப்படியும் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.